ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் நான் எந்த ஒரு ஸ்பைசஸுமே ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் தாராளமாக கிட்ஸ்க்குமே கூட இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 ஆனியன் எடுத்து அதோடய ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரே சைஸில் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கட் பண்ண ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு ஆனியன் வந்துட்டு உதிரியாக தான் இருக்கணும். ஸோ அதை எல்லாத்தையுமே கையிலேயே வந்து உதிர்த்து விட்டுக்கிறேன். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அந்த பேன் ஹீட் ஆன உடனே 150 ml ஆஃப் ஆயில் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு பவுலில் வந்துட்டு ராகி மாவை எடுத்து வச்சுருக்கேன். ஹாஃப் பவுல் மட்டும் ராகி மாவை வந்துட்டு அந்த ஆனியனில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இது கூடவே சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு அளவு தெரியுன்றனால நான் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு ஹாஃப் இல்லைனா 1 ஸ்பூன் வந்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுலேயே நான் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரேடியாக வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க, அளவு தெரியாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயிலில் வந்து உதுத்து போட்டுக்கிறேன். ஆயிலில் போடும்போது ஃப்ளேம் வந்து லோலேயே இருக்கட்டும், ஏன்னா கையில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆனியன்ஸ் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் போட்டோடனே ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே ஒரே மாதிரி வேகணும். எல்லா சைட்லையும் திருப்பி விட்டுக்கிறேன். 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி வெந்துருச்சு. நான் இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த ஆனியன்ஸையுமே வந்துட்டு ஆயிலில் போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஆனியன்ஸையும் மறுபடியும் இந்த கேப் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபில் பண்ணி போடுறேன். இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். சும்மாலாம் சொல்லுங்கள், சமைக்கும் போதே சாப்பிட்டுக்கோங்க, இல்லைனா சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.